நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த காலை கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்றார். தொடர வேண்டுமா ஆண்டவர்கிட்ட கேட்குறான். 600 பேரும் தாவீதோடு இருந்த அத்தனை பேருடைய சிக்கலாக்களை அமலேக்கியர் பயந்திருந்த இந்த அமலேக்கியர் வந்து அவங்களுடைய உடைமைகள், மனைவி, பிள்ளைகள்லாம் கொள்ளையாடிட்டு அந்த பட்டணத்தை தீ கொளுத்திட்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்தா இவங்களால் தாங்கி கொள்ள முடியலை, அழுகிறதுக்கு பலன் இல்லை, மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த இடத்துல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தன்னோடு இருக்கிறவங்க கல்லறிய துணிகிறாங்க, தனக்கு விரோதமாக வந்துட்டாங்க கூட இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட நேரத்தை தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போயிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனீங்கன்னா பலன் குன்றி போகும். இந்த இடத்துல தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னோட 600 பேரும், ஒரு பக்கம் மனைவி பிள்ளைங்க கூட இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சு போயிட்டான். ஒரு பக்கம் இழப்புகள், ஒரு பக்கம் அந்த சூழ்நிலையின் கஷ்டங்கள், துயரங்கள், ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறான். எங்கே கூட இருக்கிறான்னு ஆதரவாக இருப்பானா, கூட இருக்கிறவன் சேர்ந்து கல்லறிய பார்க்குறான். ஆண்டவராகி கர்த்தரை தவிர, தேவ சமூகத்தை தவிர தாவீதுக்கு ஆதரவு இல்லவே இல்லை. ஆண்டோடைய பாதத்தில் போய் விழுந்தார். என்ன செய்கிறது ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாம் ஒரு சமூகத்தில் அந்த சத்துருக்களை தொடரவா வேண்டாமா, தொடர்ந்து போய் பிடிச்சிக்கிறவனா திருப்பிக்கிறவனான ஒரு ஆலோசனை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் தொடர்ந்து போ அப்படின்னார். அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளும் அவனுக்கு தேவ சமூகத்தை தேடினார். இந்த செய்தி மூலமாய் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தை தொடருங்க. தாவீதை போல அழுவதற்கு பலன் இல்லாமல் தன்னோடு இருக்கிறவங்களாம் அந்த விரோதிக்கிற சூழ்நிலை, மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, தொடர்ந்து போனான், போராடினான், சத்துருக்களை முறியடித்தான். எல்லாவற்றையும் தாவீது தன்னோடு இருக்கிறவங்களுடைய உடைமைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரு சிறியதை ஒன்றையும் கூட இழக்காம சகலவற்றையும் திருப்பி கொண்டானான். இந்த செய்தியை கேட்குற அருமையான கர்த்தருடைய சகோதரி, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியர்களே, யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சேர்ந்து பேசுகிறார். இந்த வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் போய் நின்றார். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்பு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நின்று உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. தேவ ஆலோசனை பெற்று நீங்கள் தொடர்ந்து போங்க. இந்த செய்தியின் மூலமாய் எதெல்லாம் இழந்தீங்களோ ஒரு சிறிய ஒன்றை கூட இழந்து விடாதபடி சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இன்றைய தீர்மானம் என்ன? நெருக்கப்படுகிற நேரத்திலையும் தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க, தொடருங்க. இன்னும் அதிகமாய் தொடருவேன், இன்னும் அதிகமாய் போராடுவேன், இன்னும் கருத்தாய் ஜெபிப்பேன் என்றெல்லாம் தீர்மானம் எடுங்க. இன்னும் நான் அந்த செய்து வர அந்த தினமும் 3 வேளை தானியலை போல, இந்த தாவீதை போல தொடருவேன். இன்னும் நான் தேவ சமூகத்தில் தொடருவேன். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவர் சமூகத்தில் ஆலோசனை பெறுவேன் என்ற தீர்மானம் எடுங்கள். நிச்சயமாக இந்த செய்தி ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் பலனும் விடுதலையும் தந்து நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த செய்தியின் மூலமாய் சகலவற்றையும் திருப்பி கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.